இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி கூட்டணிக்கு போவார் வதந்தி அடிபடுதுங்க. அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை பார்த்தா அப்படியான முயற்சி இருக்கிற மாதிரி தெரியல. விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது, எடப்பாடி தான் முதலமைச்சர்னு விஜயால சொல்ல முடியாது, விஜய் தான் முதலமைச்சர்னு மோடியால சொல்ல முடியாது. அப்புறம் கொள்கை எதிரி பிஜேபி, அந்த கான்ட்ரவர்சி வேற வரும். ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்தா விஜய் என்னவா இருப்பாரு? எந்த ஓட்டு சதவீத அடிப்படையில அவருக்கு ஒரு கூட்டணியில தொகுதி ஒதுக்குவாங்க? திமுக கூட்டணி வலிமையா இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் வந்துருச்சு. காங்கிரஸ் புட்டுக்குன்னு எதிர்பார்த்தாங்க, புட்டுக்கலன்னு உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக கூட்டணி கொஞ்சம் வலிமையா தெரியுதுங்க பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி அந்த வலிமையை இல்லாம போயிருச்சோ என்னமோ. அப்போ அது விஜய் வராருங்க மேலும் வலிமையாக. ஏன்னா பிரதமரே சொல்றாரு மேலும் வலிவு பெறும்ன்றாரு. காங்கிரஸுக்கு இவ்வளவு சீட்டா அப்படின்னு தானே எல்லாரும் நினைக்கிறோம். தேமுதிகவுக்கு அதிக சீட் வரப்போகுது. இன்னைக்கு தகவல்கள் படி தேமுதிகவுக்கு 10 சீட்டுன்றாங்க. ஆனா ஒண்ணு ஏற்கனவே பெருசு, ஒரு ஆனா தேமுதிகவோட ஓட் ஷேர் பழைய கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தா கம்மியா இருக்கு. ஒரு இவ்வளவு சீட்டை விட்டு கொடுக்குமாங்க திமுக? நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டாங்க தான். அப்ப ஏன் பெரம்பூரை விஜய் சூஸ் பண்ணுவதற்கு என்ன சார் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த ஓட்டு வங்கி தாங்க, தலித் ஓட்டு வங்கி, தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி இருக்கு. அது திமுக அதை அடைச்சிருச்சுங்க. விஜய் நகர்ப்புற தொகுதியான சென்னையவோ திருச்சியவோ தேர்ந்தெடுத்தாருன்னா வெற்றி பெறுவது மிக மிக கடினங்க. சென்னையில முதல் தேர்தலே விஜய் போட்டி போறாருன்னா திமுகவுக்கு நாம நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சார் சென்னை அவங்க குறி வைக்கிறாங்க. விஜய்க்கு நெருக்கடி கொடுத்துருவாங்க திமுக. இதை விட பெட்டர் ஆப்ஷன் எது தெரியுமா? திருவள்ளூர். அதாவது விஜய் மாதிரியான அந்த ஓட்டு வங்கியும் அங்க இருக்கும், அந்த ஒரு பிரமிப்பும் இருக்கும், சினிமா ஸ்டார் பாப்புலாரிட்டி இருக்கும், உள்ளுக்குள்ள ரூரலான நிறைய தொகுதிகள் இருக்கு. விஜய் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு, ரைட், எனக்கு ஒரு ப்ராப்ளம், யார்கிட்ட நான் ரெப்ரசன்ட் பண்ணேன்? ஏதோ ஒரு ப்ராப்ளங்க, ஊருக்குள்ள ஒரு ப்ராப்ளம், குடிநீரோட கழிவு நீர் கலக்குது, நான் போய் சொல்லணும். எம்எல்ஏ வீட்டுக்கு போகணும், எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு போகணும், எம்எல்ஏ பிஏவை பார்க்கலாம், எம்எல்ஏவோட இருக்கவங்களை பார்க்கலாம், எம்எல்ஏவே பார்க்கலாம். விஜய்கிட்ட என்ன சாத்தியம் இருக்கு? பனையூருக்கு தான் போகணும். கதவு திறப்பாங்களா? ரைட்டுங்களா? விஜய் இன்னைக்கு தனியா நிப்பாருங்க. 2029 தனியா நிப்பாரான்னு தெரியாது, கூட்டணி பேசலாம். ஆனா 2031 கூட்டணி கண்டிப்பா பேசுவார், நிச்சயமா பேசுவார் தான். அப்ப நீங்க 10%, 12%, 15% கொண்டு போயிட்டீங்கன்னா அவரோட டிமாண்ட் கூடிரும். அப்படி கூட்ட விடாதபடி பார்க்கணும்னு யார் நினைப்பா? ட்ரெடிஷனல் பார்ட்டி எல்லா கட்சிகளும் நினைப்பாங்க, எல்லா கட்சியும் நினைப்பாங்க, சீமான் உட்பட சொல்றேன். போன எலெக்ஷன்ல நமக்கு டேட் தெரிஞ்சிருச்சு. இந்த 2வது மார்ச் வாரத்துல நமக்கு டேட்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷன் ஏன் சார் டேட் ரொம்ப தெரியுது, ஒரு தாமதம் இருக்கு, என்ன சார் காரணம்? வெஸ்ட் பெங்கால் எஸ்ஏஆர் தாங்க காரணம். இன்னைய தேதி வரைக்கும் அந்த 60 லட்சம் பேருக்கான சப்ளிமெண்ட் லிஸ்ட் வரலைங்களே. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் எழுந்துள்ளார். வணக்கம் ஷியாம் சார். ராபர்ட் செல்வன் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி சார். தமிழ்நாடு தேர்தல் கிளம்ப ரொம்ப பரபரப்பா இருக்கு. கூடிய சீக்கிரத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம். இந்த கூட்டணி கணக்குகள் எதுவும் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி கூட்டணிக்கு போவாரு வதந்தி அடிபடுதுங்க. அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை பார்த்தா அப்படியான முயற்சி இருக்கிற மாதிரி தெரியல. யார கூட்டணியில வேணாலும் சேர்த்துக்கலாம், அது தப்புலாம் சொல்ல முடியாது. கடைசி நேரத்துல 2011 விஜயகாந்த் அதிமுக கூட்டணிக்கு போனாரு, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். 2006 திமுக 22 இடமோ 23 இடமோ மதிமுக கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பத்தாது, எங்களுக்கு அதிக இடம் வேணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அதிமுக கூட்டணிக்கு மதிமுக போச்சு, 30 இடமோ என்னமோ வாங்கி. 2006 திமுக மெஜாரிட்டியா வர முடியல. 2011 அதிமுக ஒரு ஆஃபர் கொடுத்துச்சு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி வைகோ ரெஃப்யூஸ் பண்ணி கடைசியில 2 கூட்டணியிலும் இடம் இல்லாம போச்சு. அவர் தேர்தலையே புறக்கணிச்சாரு. அப்படியே இப்போ கடைசியில 4 சீட்டுக்கு வந்துருச்சு. கூட்டணி ஸ்விட்சிங்ல எல்லாம் இது ஒரு ப்ராப்ளம். ஆனா விஜய்க்கு முதல் தேர்தல், அப்போ அவர் ஓட்டு சதவீதம் நமக்கு தெரியாது. எந்த ஓட்டு சதவீத அடிப்படையில அவருக்கு ஒரு கூட்டணியில தொகுதி ஒதுக்குவாங்க? அது எந்த கூட்டணியா இருந்தாலும். விஜயோட கூட்டணி யார் வேணாலும் போலாங்க. எப்படின்னா அவங்க சின்ன கட்சியா இருப்பாங்க.
இல்ல இப்போ டாக்டர் ராமதாஸ் போலாம். ஏன்னா அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கு. ஓகே. இப்ப ராமதாஸ், சசிகலா அம்மா, வேற சிறிய கட்சிகள் போலாம், விஜயோட போலாம். ஏன்னா விஜய் வந்து அதுல நம்பர் 1 இருப்பாரு, மத்தவங்க எல்லாம் கீழே இருப்பாங்க. கீழே இருப்பாங்க. ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்தா விஜய் வந்து என்னவா இருப்பாரு? நம்பர் 3 தானே இருக்க முடியும். நம்பர் 1 எப்படி இருக்க முடியும்? பிஜேபி தேசத்தை ஆளுகிற கட்சி, அதிமுக தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அப்போ 1 and 2 பொசிஷன் அதுலயே முடிஞ்சு போச்சு. நம்பர் 3 விஜய் போவாரா? சரி, விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. எடப்பாடி தான் முதலமைச்சர்னு விஜயால சொல்ல முடியாது. விஜய் தான் முதலமைச்சர்னு மோடியால சொல்ல முடியாது. அப்புறம் கொள்கை எதிரி பிஜேபி, அந்த கான்ட்ரவர்சி வேற வரும். விஜய்க்கான ஓட்டு வங்கி அவங்க வந்து பெரும்பாலும் ஜென்சி, அப்புறம் வந்து கிறிஸ்டின் ஓட்டு வங்கியில தலித் கிறிஸ்டின்ஸு. ஓகே. ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் வந்து அதிகமா விஜய் விரும்புறாங்க அப்படின்னு நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி நிறையங்க. ஓகே. நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க பொலிட்டிக்கலி அவேர். அவங்க ஓகே. பொலிட்டிக்கலி அவேர் மட்டும் இல்ல, மீடியால ஆக்டிவ், சோசியல் மீடியால வெரி வெரி ஆக்டிவ்ங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது ஒரு டூல் கிட் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ல ஒரு 5 பாயிண்ட் எடுத்து வச்சு இன்னொரு கட்சியை அடிச்சு எறியணுங்க. இப்போ திமுக ஆட்சி, அதுக்கு எதிரானது என்ன? சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அப்புறம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே பொம்பளை எல்லாம் பயப்படுறாங்க, எல்லாம் கையை பிடிச்சி இழுத்துருவானுங்க. பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பிரதமரே அவர் சொல்றாரு. சரி, ராஜஸ்தான்லாம் இந்தியாலே வந்து பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கிற மாநிலம். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்பி டேட்டா, தமிழ்நாடு, பீகார், இன்னொரு ஸ்டேட் இது வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. ராஜஸ்தான் அதிகம். அதாவது 1 லட்சத்துக்கு இவ்வளவுங்கிற அந்த கேஸை வச்சு அவன் ஒரு இண்டெக்ஸ் போடுறான். தமிழ்நாட்டுல 1ல இருக்கு, ராஜஸ்தான் 15.9 இருக்கு. பிஜேபி நீண்ட நெடுங்காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற மாநிலம். ஆனா அது டேட்டா பிரதிபலிக்குதான்னா இந்தியாவில் வந்து ஆவரேஜா 80 ரேப் பெர் டேங்க. 80 ரேப். அப்ப ரேப்னா இந்தியன் பாப்புலேஷன், அதுல இருக்கிற பெண்கள் பாப்புலேஷன், அதுல இருக்கிற வந்து சிறார்கள் பாப்புலேஷன், இதெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா அது பிற நாடுகளோட ஒப்பிடும்போது அது ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா டூல் கிட் பாலிடிக்ஸ்ல என்னன்னா அதை மட்டும் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே வருவாங்க. திமுகவும் டூல் கிட் பாலிடிக்ஸ் பண்ணும். ஆமா, அத இந்தி எதிர்ப்பு, இல்லைன்னா வந்து பிஜேபி எதிர்ப்பு, டூல் கிட் பாலிடிக்ஸுங்க. இது தேர்தலோட இது பேசப்படும். டூல் கிட் பாலிடிக்ஸ்ல பெரிய அளவுக்கு பேசப்படுகிற விஷயம் எதுன்னா இந்த ரேப்புங்க. நல்ல ஞாபகம் இருக்குங்க, முதல்ல யூடியூப் சேனல் வந்து நீங்க தான், ஆதன் தமிழ் தாங்க ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில். 2018 தேர்தல் அதுக்கு முந்தின்னு நினைக்கிறேன் இல்லையா? 18 தானே? முழு நேர அரசியல் சேனல் நம்ம ஆதன் தமிழ் தான் சார் ஆரம்பிச்சீங்களா? அப்ப உண்மையிலேயே யூடியூப் சேனலை பத்தி எல்லாம் பெருசா தெரியாதுங்க. யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஆமா, சேனல் தான் தெரியும். அப்போ ரவீந்திரன் தான் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி யூடியூப் சேனலுங்க நான் 2-3 பேட்டி கொடுத்தேன், லட்சக்கணக்கில் ஹிட் வருதுங்கன்னாரு. யூடியூப் சேனல்ல லட்சக்கணக்கில் ஹிட் ஆனா அப்படி உண்மையில தயங்கினேன். இத்தனை வருஷம் கழிச்சு, 8 வருஷம் கழிச்சு அதை யோசிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பெரிய நிகழ்ச்சி எது தெரியுமா? பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம். அது நம்ம இவர் பண்ணாரு, அவரு மாதேஷ் பண்ணாரு. ஏன்னா அது எத்தனையோ லட்சம் ஹிட் போச்சுங்க. ஆனா பொள்ளாச்சியில கடைசியில அதிமுக ஜெயிச்சது. ஆமா, டூல் கிட் பாலிடிக்ஸ் வார்த்தையெல்லாம் தெரியாம பண்ண மேட்டர் தாங்க அதெல்லாம். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படியான சூழல்ல விஜயோட டூல் கிட் பாலிடிக்ஸ்ல என்ன இருக்கு? கொள்கை எதிரி பிஜேபி, திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய கட்சி, தீய சக்தி திமுக. இதை தாண்டி அவரு எப்படி வந்து இந்த அதிமுக கூட்டணிக்கு போவாரு? எத்தனை சீட்டு கிடைக்கும்? 40-50 சீட்டு கொடுத்தா அப்புறம் விஜயோட கட்சியில இருக்க மத்தவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அவுட் ஆயிருங்க, கட்சி அவுட் ஆயிரும். அதனால அவர் அது தயங்குவாரு. ஆனா இந்த இதுல என்ன ப்ராப்ளம்னா, இவங்களோட டூல் கிட் பாலிடிக்ஸ்ல கூட்டணி வலிமையா வருது. ஏன்னா திமுக கூட்டணி வலிமையா இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷன் வந்துருச்சு. காங்கிரஸ் புட்டுக்குன்னு எதிர்பார்த்தாங்க, புட்டுக்கலன்னு உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக கூட்டணி கொஞ்சம் வலிமையா தெரியுதுங்க பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல. திடீர்னு சர்வே எல்லாம் பாத்தீங்கன்னா 41%, 42% சர்வே போடுறாங்க. அப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அந்த வலிமை இல்லாம போயிருச்சோ என்னமோ
அப்போ அது விஜய் வராருங்க மேலும் வலிமையாக, ஏன்னா பிரதமரே சொல்றாரு மேலும் வலிவு பெறும்ன்றாரு. வலிவும் பொலிவும் பெறணும்னா நீங்க புதிய சக்தி, சின்ன சக்தி வந்து பிரயோஜனம் இல்லைங்களா? ஒரு சீட் 2 சீட்டு கட்சி வந்து சீமானோ அப்படித்தானே வரணும். அப்போ அந்த ஒரு டூல் கிட் பாலிடிக்ஸோட பார்ட் தான் இதெல்லாம். ரேப்பை பத்தி பேசுறதோ இல்லைன்னா விஜய் சேர்ந்துருவாருன்னு பேசுறதோ. திடீர்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே டூல் கிட் பாலிடிக்ஸ்ல விஜய்க்கு எதிரா விஜய்க்கு ஜென்சி ஆதரவா சின்ன சின்ன பிள்ளைகளா வந்து வீடியோல போடுங்க, பார்க்க வந்து அது ஜனங்களுக்கு அது அட்ராக்டிவா கூட இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் வச்சிருச்சு, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சிருச்சு, நம்ம விஜய் அண்ணா திரிஷா கூட அலையன்ஸ் வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு பிள்ளை சிரிக்குது, இன்னொரு பிள்ளை ஆமா ஆமான்னு சிரிக்குது. எல்லாம் ஒரு 25 வயசு 30 வயசு. ஜென்சி பாருங்க ஆப்போசிட் ஆகிட்டே வராங்க. ஆப்போசிட் ஆகுறாங்களான்னா நமக்கு தெரியாது. ஆனா வீடியோ அப்படிதான் வருது. அப்ப வீடியோ யார் எடுக்கிறான்னா இவங்க தான் எடுக்கணும், வேற வழி இல்லைங்களே. சோசியல் மீடியால அதை ஆக்டிவேட் பண்றதுக்கோ இல்ல பெரிய அளவுக்கு பரப்புறதுக்கோ அவங்ககிட்ட தானே சக்தி இருக்கு. இன்ஸ்டாகிராம் யாருங்க? சென்சி தானே. அப்போ குவைட் நேச்சுரலி இது வந்து அப்படி கிளப்பி விடுறாங்கன்னு நல்லா தெரியுது. மைனஸ் பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, அவர் தான் கொடியை செய்த அது இதுன்னு சொன்னதுல கொஞ்சம் அதிமுக இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. கடைசியில விஜய் வரலன்னு ஒண்ணு அது ஏமாத்தம் ஆகி போச்சு. நேற்று கூட செல்லூர் ராஜு சொல்றாருங்க, அது விஜய் வந்தா நாங்க அவரை கொண்டாடுவோம், தலைக்கு மேல வச்சு கொண்டாடுவோம் அப்படின்றாரு. என்னன்னா அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி கணக்கு இருக்கு. அவர் நிக்க போற மதுரை தொகுதியில ஒரு 10,000-20,000 ஓட்டு இந்த சென்சி இருக்குங்க. தலித் கிறிஸ்டின் ஓட்டு இருக்கும், பிள்ளைகள் ஓட்டு இருக்கும், சின்ன பிள்ளைகள் ஓட்டு இருக்கும். ரொம்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்சிங்க, அவங்க மீன் சுருட்டிங்கிற ஊரு. விஜய் கட்சிக்கு யாரு ஆட்சி ஓட்டு போடுவா? பெரிய திராவிட பாரம்பரியம். யாரு ஆட்சி ஓட்டு போடுவான்னு கேட்டப்ப அது இளவரசிகள் அங்க இருக்காங்க, அதனால இளவரசர்களும் இருக்காங்க, அது ஓட்டு போடத்தான் செய்யுனாங்க. ரொம்ப சிம்பிளா அதை எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா உண்மை, அவங்க ஏஜுக்கு அவங்க வேற மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அது உண்மை. 80+ 85 இருக்கும். விஜய் வந்து பெரம்பூர்ல போட்டி போட போறாருங்க ஒரு செய்தி வந்து கசிவிடப்பட்டிருக்கு. இதன் மூலமாக விஜய் என்ன சார் சொல்ல விரும்புறாரு? பெரம்பூரை விஜய் சூஸ் பண்ணுவதற்கு என்ன சார் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த ஓட்டு வங்கி தாங்க, தலித் ஓட்டு வங்கி, தலித் கிறிஸ்டின் ஓட்டு வங்கி இருக்கு. அது திமுக அதை அடைச்சிருச்சுங்க. காங்கிரஸ் விட்டு இருந்தாங்க அப்படின்னா அது பாதிச்சிருக்கும். ஓகே, அடிப்படையிலங்க காங்கிரஸுக்கு இவ்வளவு சீட்டா அப்படின்னு தானே எல்லாரும் நினைக்கிறோம். ஆமா சார். தேமுதிகவுக்கும் அதிக சீட் வரப்போகுது. ஆமா, அதாவது மதிமுகவுக்கு 4 சீட்டு தான். இன்னைக்கு தகவல்கள் படி தேமுதிகவுக்கு 10 சீட்டுன்றாங்க. 10 இல்லாட்டாலும் 8 வரும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு ஏற்கனவே பெருசு, ஒரு ராஜ்யசபா கொடுத்திருக்காங்க. அது 34 சீட்டுக்கு 34 எம்எல்ஏ, 34 சீட்டுக்கு ஒரு சீட்டு சமம். ஆனா தேமுதிகவோட ஓட் ஷேர் பழைய கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தா கம்மியா இருக்கு. எஸ். அப்ப ஏன், என்ன காரணத்தினால இவ்வளவு சீட்டை விட்டு கொடுக்குமாங்க திமுக? நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டாங்க தான். யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்களா? நமக்கு என்ன லாபம்னு பாப்பாங்களா? கலைஞர் ஃபார்முலா என்னங்க, 5 சீட் ஜெயிக்கிறதா இருந்தா 1 சீட் விட்டு கொடுக்கலாம், அவ்வளவுதான். கூட்டணிக்கு கொடுக்கலாம். நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். 170ல மெயின் பார்ட்டி நிக்குங்க, மிச்சம் 64 வந்து பிரிச்சு கொடுக்கும். கூட்டணி 60 to 70 தான் பிரிச்சு கொடுக்க முடியும், பிராக்டிகல் பாசிபிலிட்டி. அப்ப எப்படி வந்து 2 கட்சிகளுக்கு இவ்வளவு பெரிய இடம் கொடுக்குறாங்க? என்னன்னா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான சில இனக்குழுக்களோட ஓட்டு தேவைப்படுது இல்ல நமக்கு. அது கான்சென்ட்ரேட்டரா சில ஏரியாக்கள்ல இருக்கு. இப்போ உதாரணமா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி பார்டர், கன்னியாகுமரி ஃபுல் டிஸ்ட்ரிக்ட், தென்காசி பார்டர், கடலூர், விழுப்புரம், இங்க மெட்ராஸ்ல இருக்கிற பெரம்பூர் மாதிரியான தொகுதிகள், இங்க வந்து சில இனக்குழுக்களோட ஓட்டு இருக்கு. அது ஜாதி பாலிடிக்ஸ் இல்லைங்க, ஜனங்க வந்து அங்க போய் செட்டில் ஆயிருக்காங்க. அப்ப அவன் ஊர்ல இருந்து வந்து இங்க வேலை பார்க்க வந்திருப்பான். பெரம்பூர்ல அவன் ஊர்க்காரன் எல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பான். இதெல்லாம் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மைக்ரேஷனா இருக்கும். இப்ப அங்க அவங்க வலிமையா இருக்காங்க. அப்ப அவங்க ஓட்டை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப தேமுதிகவுக்கும் அங்க ஓட்டு இருக்குன்னு கால்குலேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்கு, நமக்கே தெரியும் அது. ஆமா, காங்கிரஸ் ஒரு மல்டிப்ளையிங் ஃபேக்டர். கண்டிப்பாங்க. அப்ப விஜய் எங்க நிப்பார்? திருச்சி கிழக்கா? கிழக்கு. அங்க என்ன ஓட்டு வங்கி? அங்க வந்து சாலிடா வந்து கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இருக்கு. நான் திருச்சியில வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசரா வேலை பார்த்தாங்க ஒரு 5 இயர்ஸ். என்னோட முதல் போஸ்டிங் அது. அக்ரிகல்ச்சர் காலேஜ் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் போஸ்டிங் திருச்சி. பிபிஎன் பேர் அந்த போஸ்டுக்கு பேர். அப்போ பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அசிஸ்டன்ட், அப்புறம் டெப்யூட்டி அக்ரிகல்ச்சர் ஆபீசர் மாத்திட்டாங்க. வேலை என்ன தெரியுமா? ஹெலிகாப்டர் மூலம் பூச்சி மருந்து அடித்தல். அதாவது இது ஏர்போர்ட்டுக்கு மோட்டர் சைக்கிள் போய் அங்க விட்டுட்டு மகேந்திரா கம்பெனி ஹெலிகாப்டர்ல ஏறி உட்கார்ந்து வேண்டியதான் ஜாலியா.
அது வந்து அடிக்கும். கீழே வந்து பிளாக் எல்லாம் வச்சுட்டு நிப்பாங்க நம்ம பிளான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட். ஓகே. அந்த பிளாக் அப்படி பார்த்து எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க 21 வயசுல. ஆனா திருச்சியோட என்டையர் டோபோகிராஃபி அதுலதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஏரியால இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஓகே. அப்ப விஜய் எய்ம் பண்ற தொகுதியில இருக்கிற ஓட்டு வங்கியை கணக்கு பண்ணி திமுக காய் நகர்த்துது. ஓகே. அதனாலதான் லாஸ்ட் எலெக்ஷன்ல இனிகோ இருதயராஜுக்கு அங்க சீட் கொடுத்தாங்க. இனிகோ இருதயராஜுக்கு சீட்டு கொடுத்தாங்க. இந்த வாட்டி இனிகோ இருதயராஜுக்கு சீட்டு கொடுக்கலாம் அல்லது வேற யாருக்காவது சீட்டு கொடுக்கலாம். ஆனா விஜயை தோற்கடிக்கணுங்கிறது அதுல வந்து நோக்கமா இருக்கும். ஓகே. பெரம்பூர்லயும் அதுதான் நோக்கமா இருக்கும். அதாவதுங்க விஜய் வந்து கிறிஸ்டியன்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்காக கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு போடுவாங்களான்னா நமக்கு தெரியாது. ஆனா அந்த யங்ஸ்டர்ஸோட ஆதரவு இருக்கு. ஆமா. அக்ராஸ் ஆல் கம்யூனிட்டிஸ்ங்க. எஸ். அதை வந்து குறைக்கிறதுக்கு என்ன வழி? இப்ப சமீபத்தில் நடந்து வருகிற சர்ச்சைகள் குறைக்கிறதுக்கான வழி. பிஜேபி என்ன ட்ரை பண்ணுது? ஏன் பிஜேபி விஜய் சேருவார்னு டாக் கிளம்பிச்சு சிபிஐல போட்டு அவங்க வாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் சென்சார். டெல்லியில போய் என்னங்க விசாரணை வேண்டி கிடக்கு? சென்னையில விசாரிக்க வேண்டியதானே? அவர்தான் 2 வாட்டி போயிட்டு வந்துட்டார்ல. ஆமா. சரி, படம் ஏங்க ஒரு மெம்பர் உடம்பு சரியில்லை, ஆசையம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொன்னா குழுவே கேன்சல் பண்ணிடுவீங்களா? நீங்க ஆர்சியவே கேன்சல் பண்ணிடுவீங்களா? அப்ப நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க உங்க ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடுவீங்களா? இன்னொருத்தர் இருக்காருலங்க, அவரை போட வேண்டியதானே? அங்கதான் நிறைய பேர் இருக்காங்க. ஆர்சிக்கு இவ்வளவு பேரு, இசிக்கு இவ்வளவு பேருன்னு பெரிய பட்டியலே இருக்கு. வேண்டியவனுக்கெல்லாம் அங்க போட்டு கொடுத்துருக்கீங்க. ஒருத்தனை போட வேண்டியதானே? டிலே பண்றீங்க, அழுத்தம் கொடுக்குறீங்க. அப்ப அதை வச்சு இப்படியான ஒரு வதந்தி வர்றத நம்ம நம்புறோம். இதுல என்ன மைனஸ் பாயிண்ட் வரும் தெரியுமா? அவரோட இருக்கிற ஓட்டு வங்கி இருக்குல்ல, இப்ப நம்ம ஆரம்பத்துல டிஸ்கஸ் பண்ண ஓட்டு வங்கி, அவங்க வந்து இவர் அங்க போயிட்டாருன்னா அப்புறம் நமக்கு பாதுகாப்பே இருக்காது. சரி, அதுல வந்துங்க சர்ச் கண்ட்ரோல் இருக்கு, பிரைவேட் சர்ச் இருக்கு, ரெகுலரான டயஷன் இந்த மாதிரியான அமைப்பு ரீதியான சர்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா? அது போக பிரைவேட் சர்ச் நிறைய வந்துருச்சுங்க. இப்போ 30 வருஷத்துக்குள்ள நிறைய சபைகள் நிறைய இருக்கு சார். பெரம்பூர்ல நிறைய திருச்சபைகள் இருக்கு. அது எல்லாமே குட்டி குட்டியான ஆதிக்கத்துல இருக்கு. ஆமா. அவங்க இப்ப யோசிப்பாங்க, இப்படி மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து நாளைக்கு பிரச்சனை வந்துருங்க, விஜய்க்கெல்லாம் வேணாங்க, பழையபடி நம்ம காங்கிரஸுக்கு திமுகவுக்கு ஆதரவா இருந்துரும். அப்போ இவங்க அந்த முயற்சி செய்யறாங்க. வந்தா எங்களோட வா, இல்லைன்னா உன்னை வந்து டேமேஜ் பண்றோம் பண்ணுவோம். விஜய்க்கு அவருக்கு இந்த இவ்வளவு நுணுக்கமான பாலிடிக்ஸ் எல்லாம் அங்க தெரியுற மாதிரி உண்மையில எனக்கு புரியலைங்க. அது இது இங்க ஊறி இருந்தா தான் இந்த பாலிடிக்ஸ் புரியும். அவர் சுத்தி இருக்கவங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி தெரியல. பெரம்பூர்லயும் திருச்சியிலயும் நின்னா விஜய் தோத்து போயிடுவாரு. எப்படி ஜெயிப்பாரு? விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குல்ல சார், அந்த பாப்புலாரிட்டி ஓட்டா மாறாதா சார்? இருக்கட்டும். சிவாஜி பாஜக போகாம இருந்தாலும் விஜய் தனியா தனியாக இருந்தாலும் திமுக சேலஞ்ச் பண்ண முடியாதா? சூப்பர் கேள்வி. சிவாஜிங்கிறவர் 1989 விஜய் மாதிரியான பாப்புலர் ஸ்டாரா இல்லையா? நிச்சயமா பாப்புலர் ஸ்டார் தான் சார். நடிகர் திலகம் பாப்புலர் ஸ்டார். ஆமா. எங்க நின்னாரு? திருவையாறுல நின்னாரு. எங்க சட்டமன்ற எந்த கம்யூனிட்டி அதிகம்? கல்லர்கள். கல்லர். விஜய் சிவாஜி கல்லர் கம்யூனிட்டி. லோக்கல் கேண்டிடேட் சந்திரசேகரன் தோத்தாரு, திமுக கேண்டிடேட் தோத்தாரு. சிவாஜியோட கூட்டணி இருந்தது யாரு? ஜானகி அம்மா, எம்ஜிஆரோட மனைவி. கூட இருந்ததெல்லாம் யாரு? பெரிய பெரிய தேர்தல் விற்பனர்கள், ஆரம்பியிலிருந்து வருஷ கட்டி நின்னாங்க. ஆமா. சரி, சின்னம் வந்து இரட்டைப்புறா. ஆனா ஆப்போசிட் சைட்லயும் சின்னம் வந்து சேவல் தான். திமுக உதயசூரியன் சின்னம். 4 முனை போட்டி. எப்படி தோத்தாருன்னா, இதே திருவையாறுல நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐயாரப்பன் கோயில்ல உட்கார்ந்து இருக்காங்க. 2010-11 கரண்ட் போயிருச்சு. 1 மணி நேரம் ஆகுங்கன்னாங்க. சரின்ட்டு உட்கார்ந்து பக்கத்துல ஒரு லேடி சாரவங்க, சும்மா இருட்டா இருக்கு, பேசிட்டு இருப்போம், 1 hour இருக்குன்னு சொல்லி, ஏன்னம்மா நீங்க எப்படிமா திருவையாறுல அவ்வளவு பெரிய சிவாஜியை தோக்கடிச்சிங்க? இல்லைங்க, அவரும் கல்லர் தான், நாங்களும் கல்லர் தான், இந்த சந்திரசேகரனும் கல்லர் தான் எங்க கேண்டிடேட். ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா, லோக்கலா இருக்கிற கல்லர்கிட்ட போய் நாங்க பிரச்சனையை சொல்லுவோமா, மெட்ராஸுக்கு போய் சிவாஜி கிட்ட சொல்லுவோமா? இவ்வளவுதான் எங்க கேள்வி. விஜய் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாரு, ரைட். எனக்கு ஒரு ப்ராப்ளம், யார்கிட்ட நான் ரெப்ரசன்ட் பண்ண? ஏதோ ஒரு ப்ராப்ளங்க, ஊருக்குள்ள ஒரு ப்ராப்ளம், கழிவு நீர் கலக்குதுங்க, குடிநீரோட கழிவு நீர் கலக்குது. நான் போய் சொல்லணும். எம்எல்ஏ வீட்டுக்கு போகணும், எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போகணும், எம்எல்ஏ பிஏவை பார்க்கலாம், எம்எல்ஏவோட இருக்கவங்களை பார்க்கலாம், எம்எல்ஏவே பார்க்கலாம்.
விஜய்கிட்ட என்ன சாத்தியம் இருக்கு? பனையூருக்கு தான் போகணும். கதவை திறப்பாங்களா? சரி, அது சிக்கல்ங்க. நீங்க ஜனங்க அப்படி ஓட்டு போடுறது இல்ல. எம்ஜிஆர் வந்துங்க அவரோட குளோரிபிகேஷன் வேற. அதை இவங்க யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்ல. பாப்புலாரிட்டி ஓட்டா மாறிடும், வெற்றியா மாறிடும் நினைக்கிறாங்க. நெவர். சார், எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருக்கிற வரைக்கும் தானே சார் அவங்க வந்து சென்னையில போட்டி போட்டாரு. திமுக விட்டு வெளியே பிரிஞ்ச பிறகு ரெஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாடுல தான் போட்டி போட்டாரு. ஜெயலலிதா அம்மையார் கூட அதே மாதிரிதான் பண்ணாங்க. அவங்களுடைய பிரைம் கேரியர் பிரைம்ல தான் வந்து சென்னையில ஆர்கே நகர்ல போட்டி போட்டாங்க. சென்னையில முதல் தேர்தலே விஜய் போட்டி போறாருன்னா திமுகவுக்கு நாம நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சார் சென்னை அவங்க குறி வைக்கிறாங்க. விஜய்க்கு நெருக்கடி கொடுத்துருவாங்க திமுக. சரி, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஜெயலலிதா அம்மா முதல்ல போட்டி போடுறது போடி. ஆமா, ரொம்ப ஊர் தொகுதிங்க. எழுத்து போட்டி போடுறது வெண்ணிராடு நிர்மலா. அப்போ வெண்ணிராடு நிர்மலாவை பேட்டிக்காக போயிருக்கோம். 2 விரலாம் காட்டிக்கிட்டு, அதாவது ரெட்டை புறாங்கிறதுனால 2 விரல காட்டிட்டு அவங்க போஸ் எல்லாம் கொடுத்து அந்த படம் எல்லாம் என்கிட்ட இருக்கு. வெற்றி பெற்றே தீர்வோம்னாங்க. இன்னும் டெபாசிட்டே வாங்க முடியலங்கிறதா நிஜம். ஆனா அதுக்கு பிறகு வரிசை ஆர்கே நகர் எப்போ வந்தாங்க? ஜெயலலிதாமா உடம்பு சரியில்லை, ஒரு கோர்ட்டு தீர்ப்புல வந்து பதவி போயிருச்சு, கஷ்டமான நிலைமையில வெற்றிவேல் ராஜினாமா பண்ணி இவங்க ஆர்கே நகர் வந்தாங்க. எம்ஜிஆர் வந்து பரங்கி மூலம் முதல் தொகுதி. சென்னை பார்டர். அப்ப அது சென்னைன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, சென்னைன்னு வச்சுக்கிடுவோம். இல்ல, இன்னைக்குமே காஞ்சிபுரம் மாவட்டம் தான் சார். இப்போ நமக்கு சென்னைன்னு தான் தோணும். இப்போ டவுன் ஆயிடுச்சு, பெரிய மெட்ரோபாலிட்டனுக்குள்ள டவுன் ஆயிடுச்சு. ரைட். அப்புறம் ஆண்டிப்பட்டி, அருப்புக்கோட்டை, மதுரைன்னு எம்ஜிஆர் தொகுதி எல்லாமே ரூரல். ரூரல் தொகுதியில சில அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்து சிவாஜியோட ரூரல் தொகுதி திருவையாறுங்க. நான் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தேன். அப்ப விஜய் வந்து நகர்ப்புற தொகுதியான சென்னையவோ திருச்சியவோ தேர்ந்தெடுத்தாருன்னா வெற்றி பெறுவது மிக மிக கடினங்க. மிக மிக கடினம். கடைசி நேரம் வரைக்கும் இழுபறியா இருக்கும். ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டுல வெற்றி பெறலாம். ஆனா அதுக்கு மிக கடுமையா உழைக்க வேண்டியது வரும். அவரோட எல்லா டைமையும் அவர் சொந்த தொகுதிக்கு கொடுக்க வேண்டியது வரும். வேற தொகுதிகளை பிரச்சாரம் பண்றதெல்லாம் பாதிக்கப்படும். ஆனா அதுக்கு பதிலா விஜய் வந்து அவருக்கு நேச்சுரல் ஓட்டு எங்கேயாவது இருக்கும். அவங்க சர்வே வச்சிருப்பாங்க. எல்லாருமே இப்ப சர்வே நடத்துறாங்க. தொகுதி வாரி சர்வே எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாங்க தொகுதி வாரி சர்வே. ஒரு சர்வே எடுங்க. பெரிய தொழிலா இருக்கடான்னு நான் நினைச்சேன். யூடியூப் சேனல் உட்காந்து பேசுறத விட இதாங்க பெரிய தொழில் நினைச்சேன். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படியான ஒரு செலெக்ஷன்ல அவர் போகணும். நகர்ப்புற தொகுதி அவர் வசதிக்கு போறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். சென்னைனா டக்குனு வசதியா இருக்கும், திருச்சின்னா டக்குனு கடைசி பிளைட்ல போய் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த வசதிக்காக போறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த முடிவு தவறான முடிவானா விஜயோட பொலிட்டிக்கல் கரியர் அவுட் ஆயிரும். ஏன்னா பவன் கல்யாண் பெரிய ஸ்டாருங்க, 2 தொகுதியில போட்டி போட்டு 2 தோத்துருக்காரு. சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டாரு, 2 தொகுதியில போட்டி போட்டு 1 தான் ஜெயிச்சாரு. வரலாறு கொஞ்சம் வேற மாதிரி தான் அதுல இருக்கு. அகில இந்திய வரலாறே நான் சொல்றேன், தமிழ்நாடு வரலாறு மட்டும் சொல்லல, அகில இந்திய வரலாறா சொல்றேன். அது வெறும் சினிமா ஸ்டாரு, பாப்புலர், அதனால ஜெயிச்சிடலாம், அது பகல் கனவுங்க. தமிழ்நாடு ஜனங்க அவ்வளவு தூரமாங்க யோசனை இல்லாம இருப்பாங்க. 120 வருஷமா பாலிடிக்ஸ் பாக்குறவங்க. நிச்சயமா சார். சார், நம்ம மக்களை வந்து நம்ம என்னைக்குமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. எந்த திமுகவும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. எஸ், ஆமா சார். என்ன சார் பிளான் வச்சிருக்காங்க சென்னையை பொறுத்த வச்சு? நமக்கு கிடைக்கிற தகவல் வந்து தவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள், முக்கிய பிள்ளைகள் எல்லாருமே சென்னையை குறி வைத்திருப்பதாக தகவல். திமுக என்ன சார் பிளான் வச்சிருக்காங்க? அவங்க வரட்டும்னு நினைப்பாங்க. இவங்க எலிப்பொறியில வந்து மாட்டுறாங்கடா, சென்னையை குறி வச்சு இங்க வரட்டும், எல்லாரையும் தோக்கடிச்சிருவோம்னு நினைப்பாங்க. சார், அந்த பர்செப்ஷன் பில்ட் ஆகாதா சார்? சென்னையில வந்து திமுகவுக்கு நிகராக தாவேகா வளர்ந்து விட்டது. அப்படி ஆகாதுல்லங்க. இப்போ விஜய் வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைப்பாங்க? திமுக மட்டுமா? அதிமுக நினைப்பாங்க. சரி, பிஜேபியில இருந்து ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கணும் அப்படின்னு பிஜேபி ஏதோ ஒரு கேண்டிடேட்டை விரும்பும் இல்லைங்களா? ஆமா. அப்பனா இங்க எலக்டோரலா எப்படியான ஒரு உள்குத்து வரும் அப்படின்னா, சரி உன்னை நான் அங்க ஜெயிக்க வைக்கிறேன், இங்க இவனை தோக்கடின்னு சொல்லுவாங்க. என்ன உள்குத்துன்றீங்க? பிராக்டிக்கலா மதுரையில செல்லூர் ராஜு ஜெயிக்கணும்னா மதுரையிலேயே இன்னொருத்தருக்கு வந்து அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்வாருங்க. வீக் கேண்டிடேட் போடுவாங்க. அண்டர்ஹேண்ட் டீலிங் வரும். கடைசி 3 நாள் 4 நாள்ல பாத்தீங்கன்னா களத்தையே மாத்தி விட்டுருவாங்க. ஆமா. இல்ல சார், அது திண்டுக்கல் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் சார். ஆத்தூர்ல ஐபிக்கு எதிராக வந்து டம்மியான கேண்டிடேட் போடுவாங்க, நத்தம் விஸ்வநாதனுக்கு எதிராக வந்து டம்மியான கேண்டிடேட் திமுக போடுவாங்க. அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆத்தூர், திண்டுக்கல் ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு டம்மி வேட்பாளர் போடுவதற்கு. சரி,
பொதுவாகவே வந்து வலிமையான கட்சிகள் ஆர்கனைசேஷன் வைஸ், அதாவது கட்டமைப்பு ரீதியாக வலிமையான கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக. திமுக தான். பிஜேபி இப்ப வளர்ந்துகிட்டு வருது, அதை நான் மறுக்கவே இல்லை. ஓகே, வளர்ந்துகிட்டு வருதுங்க. இவங்க அளவுக்கு இல்லைனாலும் இவங்களை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஈக்குவலைஸ் பண்ணிடுவாங்களோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ விஜய் ஜெயிக்க கூடாது, அதை விடுங்க. விஜய் பெர்சன்டேஜே வாங்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, பாஜக நினைக்கிறாங்களா சார்? பாஜக நினைக்குது, அண்ணா திமுக நினைக்குது, திமுக நினைக்குது. பெர்சன்டேஜ்னா ஒரு 10% மேல கூட வாங்கக்கூடாது. ஓகே, இப்ப கமல் முதல்ல ஆச்சா போச்சா அப்படி அப்படியான்னு வந்தாரு. சிட்டி தொகுதிகளில் இப்போ உதாரணமா நாசர் மிஸ்ஸஸ் வந்து அதிக ஓட்டு வாங்கினாங்க. ஆமா, அந்த கமலை வந்து தேய்ச்சி எடுத்து கடைசியில இப்போ என்னவா இருக்காரு? ஏன் பெர்சன்டேஜ் வாங்க விடல. சரி, நீங்க 10% வாங்கிட்டீங்கன்னா அடுத்தாப்புல ஒரு கூட்டணி பேசுவீங்க, ரைட்டுங்களா? விஜய் வந்து இன்னைக்கு தனியா நிப்பாருங்க, 2029 தனியா நிப்பாரான்னு தெரியாது, கூட்டணி பேசலாம். ஆனா 2031 கூட்டணி கண்டிப்பா பேசுவாரு, நிச்சயமா பேசுவார் தான். அப்ப நீங்க வந்து 10%, 12%, 15% கொண்டு போயிட்டீங்கன்னா அவரோட டிமாண்ட் கூடிரும். அப்படி கூட்ட விடாதபடி பார்க்கணும்னு யார் நினைப்பா? ட்ரெடிஷனல் பார்ட்டி எல்லா கட்சிகளும் நினைப்பாங்க. எல்லா கட்சியும் நினைப்பாங்க, சீமான் உட்பட சொல்றேன். ஆமா, எல்லா கட்சியும் அப்படித்தானங்க நினைக்கும். அப்போ மிக இயல்பாக விஜய்க்கு எதிரான கூட்டணி இருக்கு பாத்தீங்களா? இப்ப திமுக எதிரான கூட்டணி, அதிமுக எதிரான, விஜய்க்கு எதிரான கூட்டணி ஒண்ணு வரும்ல. ஆமா, அது களத்துல வந்து கைகோர்த்துரும். ஓகே, ஆனா ரூரல் கான்ஸ்டிட்யூன்சிக்கு போனா அது ஒர்க் அவுட் ஆகாது சார். நான் எப்படி பாக்குறேன்னா சார், ரூரல் கான்ஸ்டிட்யூன்சி ஃபார் எக்ஸாம்பிள் திருவையாறே எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட ஊராட்சி இருக்கு. ஒரு ஊராட்சிக்குள்ளார பல கிராமங்கள் இருக்கும். எல்லா கிராமங்களுக்கும் போய் ஆகணும். பிரச்சாரம் ரொம்ப டைட்டா இருக்கும். இதுவே நகர்ப்புறமா, பெரம்பூர் மாதிரி நகரமா இருந்தா ஒரு 10 வார்டு தான் வந்து ஒரு தொகுதியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சார். அதை கம்பேர் பண்ணும்போது நகரத்துல போட்டி போது ரொம்ப ஈஸியில சார். அங்க வந்து ஒரு 3 நாளைக்கு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நம்ம ரெஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாடு நம்ம பிரச்சாரத்துக்கு போலாங்கிற ஒரு ஐடியா வந்து விஜய்க்கு இருக்கலாம்ல சார்? இருக்கலாங்க. அது ஒரு கால்குலேஷன் தான், நீங்க சொல்றத நான் மறுக்கல. ஆனா அதோட சிக்கல் என்னன்னா, நீங்க சொல்ற 10 வார்டோ 20 வார்டோ 30 வார்டோ அதுல விஜய்க்கு எதிரான கூட்டணியில எல்லா கட்சியில இருந்து ஆள் திரட்டுறதும் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப இதுவே ரூரல் அப்படின்னா எல்லா கட்சியில இருந்து ஆள் திரட்டுறது கஷ்டம். ஏன்னா பலதரப்பட்ட ஜாதிகள், பலதரப்பட்ட இங்க ஒரே மாதிரியான இனக்குழுக்கள் இருக்குங்க. நகர்ப்புறங்கள் அப்படிதான் செட்டில் ஆவாங்க. ஏன்னா நகரத்தை நம்பித்தானங்க நம்ம வந்திருப்போம். ஆமா சார். அவங்க வெளியில ஜாதி தெரியாதே தவிர உள்ளுக்குள்ள திருமண ரீதியாக உள்ளுக்குள்ள இருக்கும். இப்போ இதை விட பெட்டர் ஆப்ஷன் எது தெரியுமா? திருவள்ளூர். அதாவது விஜய் மாதிரியான அந்த ஓட்டு வங்கியும் அங்க இருக்கும், அந்த ஒரு பிரமிப்பும் இருக்கும், சினிமா ஸ்டார் பாப்புலாரிட்டி இருக்கும், உள்ளுக்குள்ள ரூரலான நிறைய தொகுதிகள் இருக்கு. கையில டேட்டா கிடையாதுங்க. நான் இதை பாக்குறேங்கிற முறையில நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா. அப்போ ஏன் வந்து இவங்க இப்படி கிளப்பி விடுறாங்க அது தெரியல எனக்கு. பெரம்பூர்ல நிப்பாரான்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த டாக் தான் அடிபடுது. அதுல அவருக்கு இருக்கிற இயல்பான சில சிக்கல்கள், திருச்சியிலயும் இதே சிக்கல்கள் இருக்குங்க. இப்ப 2 தொகுதியில நிப்பாருன்னு பேச்சு அடிபடுது பாத்தீங்களா? 2மே அவருக்கு வாக்கான தொகுதி இல்ல சார். ஆமா, மார்ச் 2வது வாரத்துல இருக்கும். இன்னமும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதில் ஒரு சிக்கல் இருப்பதாக நமக்கு தெரியுது. போன எலெக்ஷன்லாம் வந்து நமக்கு டேட் தெரிஞ்சிருச்சு. இந்த 2வது மார்ச் வாரத்துல நமக்கு டேட்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷன் ஏன் சார் டேட் ரொம்ப தெரிவது ஒரு தாமதம் இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? வெஸ்ட் பெங்கால் எஸ்ஏஆர் தாங்க காரணம். இன்னைய தேதி வரைக்கும் அந்த 60 லட்சம் பேருக்கான சப்ளிமெண்ட் லிஸ்ட் வரலைங்களே. ஓகே, சரி, இப்பதான் முடிக்கிறாருங்க. சிஇசி இப்பதான் முடிச்சிருக்காரு ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். அது முடிச்சே ஆகணுங்க. அவர் எப்போதும் எல்லா மாநிலங்களுக்கும் வந்து முடிப்பாரு. ஃபுல் கமிஷன் வந்து முடிச்சிருச்சு. இப்போ நாளைக்கோ நாளை மறுநாளோ இல்ல ஒரு 3 நாளைக்குள்ளேயோ அவங்க டேட் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணலாம். 2 சிக்கல் அதுல இருக்கு. ஒண்ணு, அந்த 60 லட்சம் பேருக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், ஃபைனாலிட்டி. அதுக்கு பிறகு என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டு இதை டிசைட் பண்ணது ஜுடிஷியல் ஆபீசருங்க. இது வரைக்கும் வந்து வாக்காளர்கள் அவங்க பேர் விடுபட்டு இருந்தா அவங்களோட நேச்சுரல் செகண்ட் அப்பீல்ங்கிறது அபிஷியல் லெவல்ல இருந்துச்சு. ஆனா இந்த தடவை நம்ம ஜுடிஷியல் லெவலுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதோட ஃபைனல் அப்பீலும் ஜுடிஷியல் லெவல்ல தானே இருக்கணும்னு கேக்குது. அது கரெக்ட். ஓகே ஓகே. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், நீங்க வாக்காளர் பட்டியல இல்ல, சப்ளிமெண்டரி லிஸ்ட்லயும் இல்ல, ஆனா நீங்க வாக்காளராக எலிஜிபிள். அப்ப நீங்க அப்பீல் போடுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும்.
ஹைகோர்ட்டுக்கு எல்லா சாதாரண வாக்காளர்கள் போக முடியாது. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, எல்லாமே ஒரு தனி பெஞ்ச் போடுங்க. அந்த பெஞ்சில் அது அப்பீல் பெஞ்ச், ஃபைனல் அப்பீல் பெஞ்ச். அது எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலங்க. அதாவது ஈசி சுப்ரீம் கோர்ட் இந்த ஜுடிஷியல் ஆபீசரை இன்வால்வ் பண்ணாங்க இல்லைங்களா? இன்வால்வ் பண்ண உடனே எல்லாருக்கும் செக்யூர் ஐடி கொடுங்கன்னு சொல்லுச்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அதுவே கொடுக்கல ஈசி. செக்யூர் ஐடியா கிரியேட் பண்ணி கொடுக்கல. ஏன்னா இப்ப ஜார்க்கண்ட்ல இருந்து அங்க எல்லா பக்கத்து மாநிலத்துல இருந்துலாம் ஆள் எடுத்து வச்சிருக்காங்க. இது மாதிரியான ஒரு பிரச்சனையை நான் இந்த 45 வருஷத்துல பார்த்ததே கிடையாது. பேஸ் பண்ணதே இல்ல. அதனாலதான் இன்னைய தேதி வரைக்கும் ஏன் வரலங்கிற கேள்விக்கு விடையே இல்லை. ஓகே, அதாவது வெஸ்ட் பெங்கால் எஸ்ஐஆர் பிரச்சனையின் காரணமாக இந்த தேர்தல் தேதி நமக்கு தள்ளி போகுது. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சா இந்த 60 லட்சம் பேரும் எங்களுக்கு வழியே சொல்லாம நீங்க எப்படிங்க தேர்தல் தேதி அறிவிக்கலான்னு மம்தாவே வந்துருவாங்க. சரி, மம்தா டிஸ்அட்வான்டேஜ், அவங்க 3 வாட்டியா சிஎம்ஆ இருக்காங்க, நிறைய கெட்ட பேரும் இருக்கு. இதே டூல் கிட்ல இதே பாலியல் புகார்கள் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மம்தா பானர்ஜி பேர்ல என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது? திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி பேர்ல பயங்கர பாலியல் பிரச்சனைங்க. ஒரு டாக்டர் நிம்மதியா வேலை பார்க்க முடியல. அப்புறம் சட்ட ஒழுங்கு எல்லாம் குண்டர்கள் சாம்ராஜ்யம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இதேதான் பிரச்சனை. அது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒத்துழைக்கிறது இல்ல. இதேதான் நமக்கு இங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அங்கேயும் டூல். அதே பிரச்சனை தான் மம்தாவுக்கு இருக்கு. அதை அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னா பாருங்க, 60 லட்சம் பேரு அவன் வாக்குரிமையே அவன் பறிக்கிறான் பாருங்க. திடீர்னு ஆர்.என். ரவியை கொண்டு குழப்ப பாக்குறாங்க, பிரசிடென்ட் ரூலை கொண்டு வர பாக்குறாங்க. அதாவது அப்படியே டோட்டலா அவங்க பிளேட்டா அந்த பக்கம் திருப்பி போடுறாங்க. என்னன்னா ஒரு ஆண்டு இன்குமென்சி 15 வருஷம் ஆட்சியில் இருந்த பிறகு இயல்பா வரும். அதை சமாளிக்கிறதுக்கான டூல் கிட்டா அவங்க இதை வச்சிருக்காங்க. நடுவுல மாட்டிக்கிட்டது என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, எஸ்ஐஆர் எடுத்துட்டோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு, நைஸா இங்க எஸ்ஐஆர் பண்ணிய நம்மளே கவனிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, வேலையை முடிச்சிட்டாங்க திமுக. முடிச்சுட்டு சிஇசி ஃபுல் கமிஷன் என்ன சொல்லுது, தமிழ்நாட்டுல தாங்க ஜனநாயகம் தலை தோங்குதுன்னு ஞானேஷ்குமார் சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாரு. திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. அப்போ இவங்க வேற மாதிரி இதை டீல் பண்றாங்க, அவங்க வேற மாதிரி பண்றாங்க. நடுவுல மாட்டிட்டு இருக்குது யாருன்னா நம்ம எல்லாம் டேட்டே தெரியாம கன்ஃபியூஸ் தெரியல நமக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவா பதில் சொல்லிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி ஷியாம் சார்.